கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவிக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. பேனா கத்தியால் மாணவி நெற்றியை இளைஞர் ஒருவர் கிழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவகிருஷ்ணன். வணக்கம் தேவகிருஷ்ணன், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். விருதாச்சலம் அருகே இருளக்குச்சி கிராமத்தைச் சேர்ந்த சின்னமணி இவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில அவரது மனைவியும் மகள் சுவேதா இருவரும் விருதாச்சலம் முல்லாத்தோட்டம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்துள்ளனர். இதில் சுவேதா விருதாச்சலம் அரசு மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பேருந்துக்காக விருதாச்சலம் கடை வீதியில் நின்று கொண்டிருக்கும் போது கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் மகன் அருண்குமார் என்பவர் சுவேதாவை காதலிக்க வலியுறுத்தியுள்ளார். இதில் காதலிக்க மறுத்த சுவேதாவை அருண்குமார் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தி எடுத்து அவரது நெத்தியில் கிழித்துள்ளார். இதில் காயமடைந்த மாணவி கூச்சலிட்டுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் கத்தியால் குத்திய வாலிபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை வாலிபர் கத்தியால் கிழித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.